தைப்பூசம், குடியரசு தினம், சனி, ஞாயிறு என 4 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அரசு சார்பில் பல்வேறு ஊர்களுக்கும் சென்னையில் இருந்து 405 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான பேருந்துகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து புறப்பட்டன. அதேபோல் இந்த தொடர் விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் பயணம் செய்ய பலரும் முன்பதிவு செய்திருந்தனர். இந்த சூழலில் ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே இயக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்திருந்தார். அரசு அவர்களுடைய விருப்பத்திற்கு போல் செயல்பட முடியாது. மக்களுடைய விருப்பத்திற்கேற்றார் போல்தான் அரசு செயல்படும். ஆகவே இன்றையிலிருந்து ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடிலிருந்து இயக்குவதற்கு முழுமையாக தடை செய்யப்படும். ஆனால் மதியம் வரை ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்துதான் இயக்கப்பட்டன. அரசு அறிவித்தபடி கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்துகளை இயக்க முடியாது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்தனர். போதிய இடவசதி கிளாம்பாக்கத்தில் இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அதே நேரம் அரசு தங்கள் தரப்புக்கு அவகாசம் அளிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் நாங்க போக்குவரத்து ஆணையர் அவர்களுக்கும், ஹோம் செக்ரட்டரி அவர்களுக்கும், சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் தாம்பரம் ஆணையர், சென்னை காவல்துறை ஆணையர் எல்லாருக்கும் ஒரு காப்பி வழங்கியிருக்கோம். இதே மீறி அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்களுக்கு அரசை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர தர வேற வழி இல்ல. ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மட்டும் இல்ல, பயணிகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 60,000 பயணிகள், 2 லட்சம் பயணிகள் இந்த தொடர் விடுமுறையில ஊருக்கு போன்னு இருக்காங்க. அதை திடீர்னு நீங்க 2 நாள் முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டு உடனே தடுக்கிறதுக்கு என்ன இவ்வளவு அவசரம் இருக்குன்னு தெரியல. பின்னர் மாலையில் கோயம்பேட்டில் உள்ள ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை, ஆந்திரா வழியாக செல்லும் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. ஆம்னி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகள் மட்டுமே வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டன. அதே நேரம் ஆம்னி பேருந்துகள் அதற்கு உண்டான பேருந்து நிறுத்தத்திற்குள் நுழைய முடியாதபடி காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து பேருந்துகளை நிறுத்தினர். இதற்கிடையே பேருந்து பயணத்திற்காக முன்பதிவு செய்த பயணிகள் தவிப்புக்கு ஆளாகினர். அவர்கள் ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்ப்ரைஸ் திடீர்னு இத்தனை போலீஸ் இருக்காங்க, அதில் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சேலஞ்சஸ். இன்னைக்கு 6:45 பஸ் சொல்லி சொன்னாங்க. நான் ஐ எம் சர்ச்சிங் த பஸ், எங்க நிறுத்திருக்காங்கன்னு கூட தெரியல. நான் எங்க நிறுத்திருக்காங்க, ஐ வாண்ட் டு ட்ரேஸ் தட் பஸ். நாங்க புக் பண்ணது 2 days பிஃபோர் சார். புக் பண்ணப்ப இந்த மாதிரி இன்டிமேஷன் எதுவுமே கிடையாது. எஸ்சிடிசி எல்லாம் அங்க மாத்துவாங்கன்னு சொன்னாங்க. பிரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ் மாத்துவோன்னு எந்த ஒரு இன்டிமேஷனுமே கொடுக்கல. இப்ப திடீர்னு நீங்க ஏர்லான் டைம் ஆயிடுச்சுன்னு ஏர்லான் வந்தா இங்க கிடையாது. 7:15 நாங்க 6:45 இருந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளேயும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. புக்கிங் கால் பண்ண உள்ள வாங்கன்றாங்க. இங்க உள்ளன்னா இங்க விட மாட்டேங்கிறாங்க. இப்ப மக்கள் தான் கூட கஷ்டப்படுறோம். இவங்க அழகா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. முன்பதிவு செய்து காத்திருந்த பயணிகள் அவதியடைந்த நிலையில் அவர்கள் வசதிக்காக கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு கட்டணமில்லா மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. அடித்து பிடித்து கிளாம்பாக்கம் ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு சென்ற பயணிகளுக்கு போதுமான குடிநீர் வசதி இல்லை என்றும், கடைகள் மழைக்காலங்களில் ஒதுங்கக்கூட ஆம்னி பேருந்து நிலையத்தில் இடம் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா மக்களின் சிரமம் படிப்படியாக குறையும் என்று தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 4000 பஸ்ஸஸ் இங்கிருந்து கிளம்பாக்கம் போகுது. இது எத்தனை ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம். அப்போ அங்கே வசதி இல்லைன்னு சொல்றது சரியில்லை. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 250 பஸ்ஸஸ் அங்கே நிப்பாட்டலாம். ஆம்னி பஸ்ஸஸ் அவங்க 1000 பஸ்ஸஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. 1000 பஸ்ஸஸ் ஒரே சமயத்தில் வராது. இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மேக்சிமம் ஒரு 100 பஸ் கூட இருக்காது இங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லுது சரியில்லை. டெஃபினட்டா நம்ம அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணதுக்கே ரெடியா இருக்கும். சென்னைக்கு வெளியே முடிச்சூரில் கட்டப்பட்டு வரும் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் பாதி அளவு பணிகள் முடிவடையவில்லை. இதை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு நேரில் உறுதி செய்தது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்தது முதல் எந்த ஊர்களுக்கு எந்த வழியாக மக்கள் பயணம் செய்வது என்ற குழப்பம் தொடர்ந்து வருகிறது. விரைவில் இதற்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.